ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு குக்பாட் சேனல். இன்றைக்கி நம்ம குக்பாட் சேனலில் முருங்கீரை சூப்பும் முருங்கீரை பொரியலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முருங்கீரை சூப்பு பொரியலை பண்ணுறதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கீரை எடுத்திருக்கேன். கீரையை சுத்தம் பண்ணி வச்சுக்கங்க. முன்னாடி நாளே பொரிச்சு வச்சிட்டிங்கன்னா அடுத்த நாள் இலையெல்லாம் உதிர்ந்துடும். உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ கீரையை கொஞ்சம் நறுக்கி வச்சுக்கலாம். நறுக்கிட்டு தண்ணி ஊற்றி கீரை நல்லா அலசிக்குங்க. அலசிட்டு ஒரு பேனில் எடுத்துக்கங்க. 1 கப் அளவு கீரைக்கு 3 கப் அளவு தண்ணி ஊற்றணும். அதாவது கீரை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும். அப்போ தான் கீரை நல்லா வேகும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 15 நிமிஷம் இது நல்லா கொதிக்கட்டும். தண்ணி பாதியாக சுண்டணும். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், கீரை நல்லா வெந்து தண்ணி நல்லா சுண்டிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு வடிகட்டி வச்சு வடிச்சுக்கலாம். இது ரொம்பவுமே ஒரு ஆரோக்கியமான ஒரு சூப்புங்க. இப்போ ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் குருமிளகு போட்டு நல்லா வறுத்துக்குங்க. கூடவே 2 இல்லாட்டி 3 பூண்டு பற்களை சேர்த்திக்குங்க. சேர்த்திட்டு அதையும் சேர்த்து வறுத்து அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்குங்க. இப்போது இந்த சூப் அடுப்பில் வச்சு கொதிக்க விடலாம். நம்ம அரைச்சி பவுடர் பண்ணி வச்சுருக்க சீரக குருமிளகையும் சேர்த்திக்கலாம். கூடவே கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ இதை நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 நிமிஷம் மிதமான சூட்டில் வச்சுருங்க. அது கொதிக்கணும். இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொத்தமல்லி தழையும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுருங்க. அவ்வளோதான், நம்ம சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு அதை இறக்கிடுங்க. இப்போது நம்ம கீரை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம வடிகட்டிட்டு மீதி இருக்க கீரையை அடுப்பில் வச்சு தண்ணி மொத்தமாக சுண்டுற அளவுக்கு நல்லா பாயில் பண்ணிக்கங்க. தண்ணி நல்லா வடியணும். இப்போ ஒரு பேனில் 100 கிராம் அளவுக்கு நடக்கடலை எடுத்துக்கங்க. கூடவே 2 இல்லை 3 வரமிளகாய்,
கொஞ்சம் கொத்தமல்லி, அப்புறம் தேவையான அளவு உப்பு. இப்போ இதை நல்லா வறுத்துக்குங்க. பொதுவாகவே முருங்கீரை கொஞ்சம் கசப்பாக இருக்கும். உங்களுக்கு இந்த இது ஆட் பண்ணும்போது கசப்பு வந்து மொத்தமாக தெரியாது. இது ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா கசப்பு கண்டிப்பாக தெரியும். கீரைக்கு ஏற்ற மாதிரி இந்த இது போடணும், நடக்கடலை, வரமிளகாயெல்லாம். அப்போ தான் உங்களுக்கு கசப்பு தெரியாது. இப்போ நம்ம இதை வறுத்தாச்சு. இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் இதை அரைச்சிக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதில் நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வணங்கட்டும். வெங்காயம் நல்லா வணங்கினதும் நாம் வடிகட்டி வச்சுருக்கேன் கீரையை சேர்த்திக்கலாம். நல்லா வணக்கி விடுங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து அரைச்சி வச்சுருக்க நடக்கடலை, வரமிளகாய், கொத்தமல்லி பொடியும் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு நல்லா வணக்கி விடுங்க. கீரை சுத்தமாக தண்ணி இல்லாத மாதிரி வணங்கணும். இப்போது கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம். நம்ம இதில் கடைசியாக இதில் நம்ம தேங்காய் சேர்த்திக்கலாம். துருவி வச்சுருக்க தேங்காயை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்ம கீரை ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கீரை இறக்கிடலாம். நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.